ரோஸ்ட் பிளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு சேலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி இருந்துச்சு, பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அது என்ன பொதுக்கூட்டம்னு பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். அது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னா என்ன? தன்னுடைய கொள்கைகளை பத்தி பேசுறதுன்னா பொதுக்கூட்டமா வைப்பாங்க. மக்களுக்கு என்னென்னலாம் இவங்க பண்ண போறாங்க, இவங்களுடைய கொள்கைகள்லாம் என்ன, அதை பத்தின பேசுவாங்க. ஆனா இவங்க என்னென்னலாம் பேசினாங்க, அங்க என்னென்னலாம் கேலி கூத்தாச்சுன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க இந்த டிவிக்கில இருக்கும் எவனுமே இந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம்னா என்னன்னு தெரியாது போல. இதுக்கு முன்னாடி வேற கட்சிகள்லாம் நடத்தின பொதுக்கூட்டம்லாம் இந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பார்த்துட்டாச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பேசணும், மக்கள்கிட்ட பேசணும். அதுவும் கிடையாது. இஷ்டத்துக்கு மேட கொள்கையை பத்தி பேசுறானா திமுக 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 ஒழிப்பேன், முதலமைச்சர் 2026 தளபதி விஜய். ஏண்டா குழந்தை மாதிரியே பேசுகிறீங்களா? ஏண்டா இதுக்கு தானே சொல்றது, உங்களை போய்ங்கடா டே ஸ்கூலுக்கு போய் படிங்கடா. முதல்ல அரசியலை படிச்சுட்டு மேடல மைக்க பிடிங்கிறானா நீங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு திமுக பத்தியே குறை சொல்லிக்கிறீங்க. ஏண்டா குறை சொல்றதை விட்டுட்டு நீ என்ன புடுங்க போறன்னு சொல்றா? முட்டா பசங்களா, நீங்க என்ன கழட்ட போறீங்கன்னு சொல்லு. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிற, ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் வைக்கிற. எங்கடா உன் தலைவர்? உன் தலைவர் சும்மா தானே இருக்கிறார், வீட்டுல கூட்டின்னு வருதானே. ஏன் அவர் வரமாட்டாரா? இது பத்திலாம் பேச மாட்டாரா? ஓ, அவருக்கே ஒன்றும் தெரியாது கொள்கைலாம். அவரை கூட்டினது என்ன பண்ண போறீங்க? அவர் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டு வந்தீங்க. கரெக்டா? இது என்னடா இது? இது எந்த மீட்டிங்ல நடக்குமா இல்ல அடுக்குமா? எனக்கு அதாவது ஃபர்ஸ்ட் இவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு லேடி ஒருத்தங்க பயங்கரமா ஒரு ஒரு ஃபயர் விட்டாங்க. அப்படிதான் போடுறாங்க வீடியோல. என்ன பண்ண பாத்தீங்கன்னா பேச சொன்னா விஜய் பாட்டு, பிகில் படத்துக்கிற பாட்டை பாடுறாங்க. அக்கினி சீரகே எழுந்து வா, அந்த பாட்டு பாடி உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தாலும் இணையாத உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த அக்கினி சிறகுகள். நீங்களா பெண்கள்லாம் வேலை செய்யணும், தீயா வேலை செய்யணும். எப்படி இந்த பாட்டு பாடினோடனே எல்லாம் வேலை செஞ்சிருவாங்களா? ஃபர்ஸ்ட் இது விஜய் பாட்டாது. விஜய் வாய் அசைச்ச பாட்டு இது. இந்த பாட்டு லிரிக்ஸ் ரைட்டர் யார் தெரியுமா? விவேக் வேல்முருகன். அப்புறம் இந்த பாட்டு பாடினது யார் தெரியுமா? ஏஆர் ரகுமான். இந்த மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான். விஜய் என்ன பண்ணாரு? வாயை தான் அசிச்சாரு, டான்ஸ் ஆட்டு போனாரு. இது எப்படி விஜய் பாட்டாகும்? நீங்களா அந்த பாட்டை பாடக்கூடாது, விஜய் பாடின பாட்டை தான் நீங்க பாடணும். புரியுதா? அது என்ன பாட்டு தெரியுமா? ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் டம் அடிச்சா ஸ்டைலு தான், ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் ரம் அடிச்சா ஸ்டைலு தான், நான் டம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தான் லட்சுமி விரும்பிச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்பிச்சு. இந்த பாட்டு பாடணும். அப்புறம் என்ன பாட்டு பாடணும்? 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவ கொண்டா சேஸ் அடிக்க. அப்புறம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நம்ம சாங்க நீ கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, உங்க ஃபீலிங். இந்த மாதிரி பாட்டு தான் நீங்க பாடணும். அதை விட்டு நீ அக்கினி சீரகை எழுந்து வாழலாம் நீ பாடக்கூடாது. அதுதான் உங்க தலைவன் பாடியிருக்கிறான். உங்க தலைவன் பாடின பாட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சறுக்கு டம்மு, அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா பிராண்ட் அம்பாசிடருங்க அவரு. அதை நீங்க பாடு, அந்த கொள்கை விளக்கு. அதை விட்டு இந்த பாட்டு எடுத்து என் தலைவன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க பாடவே கூடாது, ரூல்ஸே கிடையாது. அப்புறம் இன்னொரு பைத்தியக்காரனா இந்த லைலா மணி, அவன் லைலா காலேஜ் ஓனரு, அவர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் பாட்டு பாடுறாராம். என்னது சொல்லி என்னமோ சொன்னாப்புலப்பா. சேலத்துல இந்த மாநாடு, இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட போராட்டம். ஏண்டா இப்ப நடத்தி தானே இருக்க, அது என்ன போராட்டம்? நடத்த விட்டாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சு, உங்களை எவனுமே கண்டுக்கல. அண்ணன் சொன்னாரு பார்த்திபண்ண, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நீங்க ஏதாச்சும் கலவரம் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு தான் போலீஸ் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பொதுக்கூட்டம் நடத்துறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் உங்களை கட்சியே மதிக்கடா. உங்களை நீங்களா ஸ்கூல் பாய்ஸ் இந்த அரசியல், அது ஃபர்ஸ்ட் நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீங்களே உங்களை பெரிய ஆளே ஆக்காதீங்க. உன் தலைவன் மாதிரியே பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்துக்குமே நான் தான் பண்ணேன், நான் தான் முதலமைச்சர், நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் தளபதினு சொல்லிட்டு மத்தவன் பட்டதை திருடுறீங்க. சொந்தமா இல்லாம அந்த மாதிரி நீங்களே இருக்காதீங்கடா. சொந்தமா வாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? எம்ஜிஆர் பாட்டு பாடுறீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. எதுக்கு இந்த பாட்டு உனக்கு?
இல்லை நீயும் ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், எம்ஜிஆர் பாட்டு நீ எதியா பாடுற? எம்ஜிஆர் நீங்களும் ஒன்னா? எம்ஜிஆர் 18 வருஷமா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா நடிக்கிறதுக்கு வராரு. நீங்க சினிமா நடிச்ச உடனே வந்து எம்எல்ஏ ஆனா எப்படி இது? ஒன்றும் புரியலையே எனக்கு, ஒன்றும் புரியல. அதிமுக தொண்டர்கள்லாம் இவனெல்லாம் பார்த்து செருப்பால் அடிக்கணும். எம்ஜிஆரும் விஜய் எப்படி ஒன்று சேர்ப்பீங்க நீங்க? எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காரு? நீ சொந்த காசு உன்னால செலவு பண்ண முடியுமா? ஒன்றும் புரியல. இது நீ இவனுங்கெல்லாம் எங்கேருந்து வரானுங்க, எதுக்கு? அப்புறம் இன்னொருத்தருங்க பாருங்க, அவன் பேர் என்ன வந்து ராஜ்மோகன், லூஸ் மோகன். லூஸ் மோகன் என்ன பண்றாரு, மயக்க பிடிச்சிட்டு வந்து இப்போ அடுத்தது வந்து யாரு பேச போறான்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஆர்எஸ் அருண் அவர்கள் பேச போறாங்க. எதை பத்தி பேச போறாங்கன்னா பாஜக கொள்கை எதிரி, அதை பத்தி பேச போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் மயக்க பிடிச்சவனையும் திமுக ஒழிஞ்சிரும், திருட்டு கட்சி திமுக. அது திருட்டு கட்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பர்ஸ் திருடுறவன் ஒரு திருடன், அப்புறம் வந்து சைலண்டா உங்களுக்கு மக்களுடைய எல்லாத்தையும் திருடுறவன் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாதா திருடனுக்கும் அரசியல் திருடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? சாதா திருடன் வந்து நம்ம பர்ஸ் அடிப்பாங்க, பணத்தை அடிப்பாங்க, செல்போன் அடிப்பாங்க. ஆனா அந்த அரசியல் திருடுங்க நம்ம கல்வியை அடிப்பாங்க, நம்ம இயற்கை வளத்தை கொள்ளி அடிப்பாங்க, நம்ம எதிர்காலத்தையே திருடுவார்கள். இப்ப சொல்லுங்க, திமுக எந்த லிஸ்ட்ல சேர்த்தலாம்? இப்ப சினிமா திருடினவன் யாரு? நீங்க தானே சார் அவரை பிடிச்சிங்க, ஒரு வாட்டி ஊழல் வழக்குல ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்க தானே பிடிச்சிங்க. அதை பத்தி பேசுங்க. பாஜக பத்தி பேசுறான்னா திமுக பத்தி பேசணும் உட்காந்துக்கிறீங்க. நீங்கெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு பேச்சுலாம் இருக்குது. எப்பா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. அப்புறம் வந்து அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனது எங்கடா ஆளை காணுமேன்னு தேடிந்தா அவர் வந்து மைக்க பிடிச்சி பேசுறாப்புல. அது என்ன பேசுறாருன்னா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் சாக்கடைகள்லாம் வந்து சரியில்லை, எதுவுமே சரி பண்ணல. அப்புறம் ரோடெல்லாம் சின்ன இருக்கு. எப்படி ரோடு சின்ன இல்லாம இப்ப எவ்வளவு பெருசா இருக்கணும்? சேலத்துல நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் சாக்கடை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. ரோடு வசதி இல்ல. நம்மளுடைய தோழர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2026 நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவர் அவர்கள் இருப்பார். எனக்கு புரியல, எத்தனை ஃபீட் இருக்கணும் ரோடு? சின்னதா இருக்கு ரோடு. சாக்கடைகள்லாம் வந்து சரியில்லை, சரி பண்ணி கொடுக்கல. அதனால நம்மளுடைய கழக தோழர்கள்ல என்ன பண்றாங்கன்னா வீடியோடா சேர்ந்து என்ன பிரச்சனை கேட்டு உடனே சரி பண்ணி தராங்க. கண்டிப்பா வந்து முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்தாருன்னா எல்லாமே சரி பண்றவாரு. ஏடா முதலமைச்சரோட வேலை வந்து சாக்கடை அல்றது தானடா. ஏடா முதலமைச்சர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா முதல்ல? நீங்க வந்து என்ன உங்களுக்கு இன்னும் புரியலையே. நீங்க புஷியானந்த் நீங்க வந்து எப்படி? சரி நான் கேட்கிறேன். அப்புறம் லைலாமணி வந்து பேசுறாரு, நாங்க எல்லாத்த பத்தி சனாதனத்தை பத்தி பேசுவோம், எங்க கொள்கைகளை பத்தி பேசுவோம், கொள்கை தலைவர் பேசியா? அதுதான் ஏன் உன்னை பேசு சொல்றான். நான் பேசவே மாட்டேறியா மிஸ்டர் லைலாமணி? உனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு கதற விடுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை. ஆனா நீங்க அதுக்கு பதில் கொடுறான்னா இன்னொருத்தன் என்னன்னா, அவன் கிராம்பரு ராம்குமார்னு ஒரு தரித்திரம் பூச்சவன், அவன் வந்து செய்தி தொடர்பாளரான். அதாவது நம்ம பேசணும்னா அதுக்கு நீங்க பதில் பேசணும். பதில்னா கொள்கை ரீதியா பேச. இப்ப நாங்க எப்படி அது மாதிரி பேச தெரியுமா தெரியாதா? அதை விட்டு என்ன பண்றான், கால் மேல காலை தூக்கி போட்டு காட்டுறான். இதுதாங்க டீசென்சி கிடையாது. அதாவது உங்க தலைவனுக்கு என்ன சொல்றது, இவங்க கட்சியே இப்படிதான் அசிங்கமா பேசுறது. இதுதான் உங்க கொள்கை. பச்சையா பேசுறது, மானங்கட்ட. அதாவது என்னன்னா, அந்த டிக்ஷனரி எப்படி அசிங்கமா பேசுவது எப்படின்றது கேட்டா தாவேக்காவை கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இங்கெல்லாம் வந்து அரசியல்ல வந்து உங்க தலைவர் முதலமைச்சர்லாம் அவர்தான் இது வந்து எங்க நடக்குமா இல்ல அடுக்குமா? இல்ல பொதுமக்கள் நீங்க இதை பார்க்கணும். ஒண்ணு இல்லைங்க, இது யூடியூப்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க. இவங்க பண்றது எல்லாமே இவங்க பேச்சாளர் முதல் கொண்டு எல்லாம் லூசுதனமா தான் இருக்கானுங்க. அப்புறம் இந்த ஆதவ அர்ஜுனா விட்டேன் பாருங்க. இந்த ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பேசுறாப்புலன்னா, நாங்க பாஜக கூட வந்து கூட்டணி கிடையவே கிடையாது. அதிமுக தொண்டர்களை நாங்க வந்து ஏன் விமர்சிக்க மாட்டோம்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து தாவேக்காக்கு வந்துட்டாங்களாம். நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால், அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுதே இணைந்து விட்டார்கள். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். இது யார் மேல சத்தியம் பண்றான்? குரான் மேல சத்தியம் பண்றான். குரான் மேல சத்தியம் பண்ற தகுதி உனக்கு என்ன இருக்காடா முதல்ல? ஏண்டா உனக்கும் குரானுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கூட வந்து குரான் மேல சத்தியம் பண்றதுக்கு பயிடுவாங்கடா. நீ மேடை ஏறி குரான் மேல சத்தியம் பண்ணி அதுக்கு ஒரு முஸ்லீம் ஹோட்டல்ல வாங்கலான்னு பாக்குறியா?
நீ இந்த வார்த்தை நீ சொன்னதுக்கே உமால ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எப்படி நீ உனக்கு பேசுவ நீ? ஏன்னா நீ உன் தொழில்னா லாட்ரி விற்கிறதுடா. லாட்ரி விற்கிறது தொழில். எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம் வந்து மேடை ஏறி பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து உங்க கிட்ட வந்துட்டாங்களா? இது அவங்களுக்கு தெரியுமா? யாரு வந்தது காட்டு. சிடிஆர் நிர்மல்குமார் மட்டும் சொல்லாத. அவன் பார்க்காத எல்லா கலர் கட்சியும் அவன் பார்த்துட்டு வந்தவன் கட்சிக்கு அவனெல்லாம் சேர்க்காத. முதல்ல உனக்கே ஒண்ணும் தெரியாது. அரசியல்ல நீங்களாம் வந்து பர்பி சாப்பிடுவாங்க ராஜா. ஃபர்ஸ்ட் பர்பியாவது ஒழுங்கா சாப்பிடுங்க, அப்புறம் வந்து பேசுங்க. ஆனவனா திமுக பைத்தியம் முடிச்சுட்டா உங்களுக்கு எல்லாம். நீங்க ஒன்றும் புரியல. நீங்க அதாவது உங்களை வந்து கோமாளிகளாக காட்டுறது தானே ரோஸ்ட் பிரேஸோட வேலை. நான் ஓப்பனா சொல்றேன் கேட்டுங்க. அரசியல் தெரியாத தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்க தெரிய வைப்போம். நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து இப்போ என்ன, எனக்கு உடனடியா அடுத்த மாசமே எலெக்ஷன் வைக்கணும்ன்றாங்க. நானு பெச்சா இவனுக்கு ஃபுல்லா டோட்டலா ஒழிச்சிடலான்றேன் நானு. இவனுங்க யாருன்ற போய் நினைச்சுட்டு இருக்கானுங்க. எல்லா ஓட்டும் நம்மளுக்கு வந்துரு போது, நம்ம ஜெயிக்க போறோம். நீ தலைக்கு நீ தண்ணி குடிச்சாலும் நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டுல. இது உண்மை. நிலவரம் இப்படிதான் இருக்கு. இவங்க பண்ற கூத்து அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து தாங்க முடியலங்க. நான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நேற்று மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது அப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருது. மழை வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து சேரை வந்து தலையில வச்சுக்கிறாங்க மழையில் நனையாம இருக்கு. ஏன்னா அவங்க இதுக்கு போறதுக்கு காசு கிடையாது உங்ககிட்ட. சரி நிக்க வச்சிட்டாங்க. அங்க எல்லாமே சாரை தூக்கி தள்ள வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மழை நிக்கிறதுக்காக ஒரு தேங்காய் வச்சுட்டு அந்த மாதிரி கற்பூரம் சுத்திட்டு அதுல ஓடி வரானுங்க. கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் சேலத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றவன் என்ன பண்றாங்க, டிவிக்கேன்னு கத்துறானுங்க. இதுனா யாகம். என்ன மாதிரி யாகம் அது? இந்த மாதிரி ஊர் உலகத்துல இந்த யாகமே பார்த்தது இல்லை. இந்த புதுசாகுது யாகம். மழை கேட்டா மழை நிக்கிறதுக்கு இப்படி பண்ணா மழை நின்றுமா? இதெல்லாம் எப்பா ரெண்டாடே கொள்கை தலைவர் பெரியார் நீங்க தானே வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செய்து அந்த மனுஷனை தயவு செய்து உங்க கொள்கையிலிருந்து தூக்கிடுங்க. உங்களுக்கு கையெழுத்து கும்புறோம். உங்களுக்கும் அந்த பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்பர் 1 தற்கூறீங்களா? தயவு செய்து புரிஞ்சுங்க. இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. உங்களால சொல்றேன் கேட்டுக்கோ, வரக்கூடிய 3-4% கூட வராது இதே மாதிரி போயிடுச்சுன்னா. ஆனா தயவு செய்து சொல்றேன், இப்ப இத்தனை நாளா வந்து சும்மா தானே இருக்கீங்க வீட்டுல. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும், இதெல்லாம் பண்றீங்க தானே. ஒழுங்கா ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் காலேஜ் போற பசங்க என்ன பண்ணுங்க, ஒரு டெய்லி 2 மணி நேரம்டா கொள்கை பெரியாரை பத்தி படிங்க, அண்ணாவை பத்தி படிங்க. உங்களுக்கு எம்ஜிஆரை பத்தி தெரிஞ்சு நினைக்கிறேன், எம்ஜிஆர் பத்தி நீங்க படிங்க. சனாதனா என்ன அதெல்லாம் முதல்ல படிங்க. படிச்சுட்டு மைக்ல பேசுங்கய்யா. அது தெரியாம எப்ப பார்த்தாலும் திமுக ஊழல் திமுக ஒழிக்கணும், தளபதி முதலமைச்சர் இப்படி பேசினா தளபதி முதலமைச்சர் ஆவார் நினைக்கிறீங்களா? இதே மாதிரி போச்சுன்னா நாங்க கூட சொல்லுவோம் எப்பவுமே, இந்த மாதிரி வந்து பேஸ்புக் ட்விட்டர் அதுலதான் முதலமைச்சர் ஆவார் சொல்லுவோம். இந்த மாதிரி போச்சுன்னா அதுல கூட முதலமைச்சர் ஆக மாட்டீங்க. அப்புறம் அதுல கூட டெபாசிட் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து கூட்டின்னு வந்து பேச விடுறாங்க. அந்த பொண்ணு வந்து போனை பார்த்து பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்துன்னு வச்சுங்களேன், அதாவது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாளாகி வச்சிருக்கானுங்க பாருங்க. பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே, இன்று சேலம் முழுவதும் நம் கொடி பறக்கின்றது. நாளை கோட்டையிலும் நம் கொடி பறக்கும். விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை கொண்டாடும் ஒரே தலைவன் நம் தளபதி. அதாவது அவங்க அப்பாவை தான் சொல்லணும். உங்க பொண்ணை வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக்கி, அதாவது கருத்தியல் ரீதியா வந்து பேச சொல்லி தரணும். அதை விட்டு இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் பேசக்கூடாது. அதாவது கொடி பறக்கும், அது பறக்கும், இதெல்லாம் என்ன பேச்சு இது? அதுவும் பார்த்தோன்னா போனை பார்த்து பேசு. ஏன்னா அந்த பொண்ணையே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக பாக்குறீங்க நீங்க. ஏன் இதெல்லாம் பண்றீங்க? பொண்ணுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லி வழங்கய்யா. அந்த 7வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணுக்கு ஓட்டு கூட கிடையாது. அந்த பொண்ணு பேச விட்டு என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதனால என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி பேசுறதுனால ஆஹா என்னப்பா இப்படி பேசு இந்த பொண்ணு, ஓ அதுக்காகவே வந்து நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுறோம்னு வருவாங்க நினைச்சுன்றீங்களா? வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரியங்கா மோகன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆக்டர். என்ன நடுவில் வந்து சில படங்கள் நடிக்கல, ஏன் தனிப்பட்ட தாக்குதல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பார்த்தோன்னா நேற்று ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூட் என்ற வந்து PR நிர்வாகம் பாத்தீங்கன்னா விஜயோட இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
அவங்க வந்து அதுல முன்னாடி வந்து பிஆர் ஏஜென்சில இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால வந்து கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு பிஆர் ஏஜென்சிக்கு மாறதுனால அவங்கள பத்தி ஆபாசமாகவும் தவறான தகவல்களும் பரப்புறாங்களாம். இது பாத்தீங்களா? அதாவது அங்கே இருந்து இங்க மாறினா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் என்ன இதுல சிரிப்புத்தனமா இல்லையா விஜய் சார்? இதெல்லாம் வந்து நீங்க கண்டீங்க. இப்போ உங்களை பிடிக்கலன்னு இன்னொருத்துக்கு போனா அவங்க வந்து அசிங்கமா வந்து பேசுறதுலாம் வந்து தப்பு இல்லை. இது உங்களுடைய ரசிகர்களும் இப்படிதான் இருக்காங்க, உங்களுடைய ஏஜென்சிகளும் இப்படிதான் இருக்கு. என்ன இது? இதெல்லாம் ஏன் இப்படி பண்றீங்க? அதே போல வைஷ்ணவி உங்க கட்சியில இருக்க வரைக்கும் அந்த அளவுக்கு புகழ்ந்தீங்க. வைஷ்ணவி வந்து உங்களை பிடிக்கல, அதாவது உங்க கட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு திமுக வந்துச்சு. திமுக வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை விமர்சனம் பண்றீங்க, அசிங்கமா பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க வீட்டுல எல்லாம் வந்து பொம்பளைங்களே இல்லையா? இது இது எப்படி இது என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. நான் திருந்த மாட்டீங்கடா. நீங்க பண்ண நான் ஓப்பனா சொல்றேன்டா. நீங்க வந்து டோட்டல் வாஷ் அவுட்ரா. நீ தாவேக்கான்ற ஒரு கட்சி 2026 மேல கிடையாது. ஓப்பன் சேலஞ்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான்